அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று. அருமையானவர்களே, மோசேயினுடைய அழைப்பு கானான் தேசத்தை பார்ப்பது, அதோடு முடிகிறது. யோசுவாவின் அழைப்பு என்னன்னா, அந்த மோசே பார்த்த தேசத்தை இவன் பங்கிட்டு கொடுப்பது. ஆம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அழைப்பு இருப்பதே இல்லை, அது முடியாது. ஆகவே மற்றவங்கள் இப்படி முன்னேறி இருக்கிறார்கள், மற்றவங்களுடைய வாழ்வு இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவங்கள பார்த்து பார்த்து உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்து விடவே கூடாது. மோசே பார்த்தான், யோசுவாவோ பங்கிட்டான். உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. அநேக ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கட்டும், ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருக்கட்டும், நிறைய பேர் செய்வாங்க, ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இப்பொழுது எலியாவின் அபிஷேகம், எலிசாவின் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, யாருக்கு தேவை, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், எலியாவின் அபிஷேகமும் எலிசாவின் அபிஷேகமும் எனக்கு தேவையில்லை. எனக்கென்று கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அப்போ அந்த அழைப்புக்கு ஏற்றதான அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிற போது நான் அதைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய காலுக்கு என்று ஒரு செருப்பு இருக்கிறது, அது எனக்கு மட்டுமே அது பொருந்தும். மற்றவங்களுக்கு அது பொருந்துமானா தெரியாது, பொருந்துறதுக்கு அதிக வாய்ப்பில்லை. ஆகவே எனக்கென்று கர்த்தர் ஒரு அழைப்பையும் அபிஷேகத்தையும் கிருபையும் வைத்திருக்கிறார். அது இன்னதென்று இன்னும் நான் ஆழமாக அறிந்த பிறகு அந்த பாதையில இன்னும் வேகமாக கர்த்தர் கொடுத்த பலத்தோடு கடந்து செல்வதுதான் நல்லது. ஆகவே இந்த புதிய நாளிலே மற்றவங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போவதற்காக இந்த நாளை நமக்கு கொடுக்கல. உங்களை கிறிஸ்துவுக்களாக பாருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்ட பாருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பை நிறைவேற்ற பாருங்கள். அதுக்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் பார்ப்பதற்கல்ல, நான் பங்கிடுவதற்கல்ல, எனக்கென்று கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு, அதையே நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து உயர பறக்கலாம். அது தேவனுடைய சித்தமாக இருக்கும் நம்முடைய வாழ்விலே. ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆகவே அதற்கு, அந்த வார்த்தைக்கு நேராக நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்விலே மகிமைப்படட்டும். இந்த நாள் நிச்சயமாக நாம் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் அந்த அபிஷேகத்தை புரிந்து கொண்டால் அது வெற்றியின் நாளாகவே அமையும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, மோசேக்கு ஒரு அழைப்பை வைத்திருப்பா, யோசுவாவுக்கு ஒரு அழைப்பை வைத்திரு ஆண்டவரே. அதே போல எனக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறேன், எங்களுக்கென்று தனியாக ஒரு அழைப்பை வைத்திருக்கிறேன். அந்த அழைப்பு என்னதென்று நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. தொடர்ந்து அந்த பாதையிலே செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டு அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பாதையை சரியாய் புரிந்து கொண்டு அந்த பாதையிலே சென்று சமாதான சந்தோஷத்தோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பணியை செய்யட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.